அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். ஆய்பவான். சமூக நல்லிணக்கத்தையும் போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகளையும் மேம்படுத்துவதிலே சிறந்த சேவையாற்றிய தனிநபர்களை அங்கீகரிக்கின்ற வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற விருது வழங்குகின்ற விழாவுக்கு வந்திருக்கின்ற அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். நிகழ்வின் அதிதிகள் மாநகர மேயர் கௌரவ ஏலம் அத்தாவுல் அவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ MS அப்துல் வாசித் அவர்கள், அதுபோன்று அரசாங்க அதிபர் அவர்கள் இன்னும் வரவில்லை, வரவிருக்கின்றார்கள். அஷேக் TMM அன்சார் அவர்கள் நலைமி அக்கரைப்பற்று பிரதி செயலாளர் வருவார்கள். டாக்டர் MJ நௌஃபல், K சமீம் அட்டர்னி அட் லோ, MHM முனாசிக் சேர்மன் ஐவா கேம்பஸ், AN குமார் OIC STF, Tinil Kumar OIC STF, வருகை தந்திருக்கின்ற பொத்திவில் திகாப் மண்டல மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அப்துல் பாசித் அவர்களை முன்னிட்டு எமது அழைப்பினை ஏற்று வருகை தர இருக்கின்ற அக்கரைப்பற்றி அம்பாறை மாவட்ட செயலாளர் மிஸ்டர் சிந்தக அபய் விக்ரம அவர்களை விழித்து எமது அழைப்பை ஏற்று இந்நிகழ்வுக்கு கௌரவப்படுத்துவதற்காக வருகை தந்திருக்கின்ற அம்பாறை மாவட்ட DIG சுஜித் வெதமுல்லம் ஹத்யா விழித்து இந்த நிகழ்வுக்கு ஒரு விசேட அதிதியாக வருகை தந்திருக்கின்ற எமது STF சோனல் கமாண்டர் திமிது சமரநாயக்க ஹத்யா விழித்து நிகழ்வுக்கு வருகை தர இருக்கின்ற அக்கரைப்பற்றின் பிரதேச செயலாளர் அஷேக் TMM அன்சார் நல்மி அவர்களை முன்னிட்டு இந்த நிகழ்வில் அதிதிகளாக வருகை தந்திருக்கின்ற டாக்டர் MJ நௌஃபல், டாக்டர் K ஷமீம், டாக்டர் MHM முனாசிக் மற்றும் STF தம்பட்ட பிரிவின் OIC டினில் குமார் அவர்களை விழித்து இந்த நிகழ்வின் அழைக்கப்பட்ட அதிதிகளில் சமூக உறவுகளை மேம்படுத்துவதற்காக எமது சகோதர சமூகத்தில் வருகை தந்திருக்கின்ற கைலாய பிள்ளை ஐயா அவர்களை விழித்து, அதேபோல் எமது வைத்திய கலாநிதி சித்ரா தேவராஜன் அம்மா அவர்களை விழித்து இந்த நிகழ்வின் கௌரவத்திற்காக வருகை தந்திருக்கின்ற எமது ரிட்டையர்ட் SSP MA நவாஸ் சார் அவர்களை விழித்து மற்றும் சிரஷ்ட பிரஜைகள் நிறுவனத்திலிருந்து வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் இந்த நிகழ்வில் கௌரவம் பெற வருகை தந்திருக்கின்ற அக்கரைப்பற்று போலீஸ் பிரிவுக்கு பொறுப்பான உதவி போலீஸ் அத்தியட்சர் அவர்களை விழித்து எமது போலீஸ் நிலையத்தின் பொறுப்பதிகாரி
அவர்களை விழித்து இந்த நிகழ்வில் கௌரவம் பெற இருக்கின்ற அக்கரைப்பற்று போலீஸ் பிரிவு, சிறுகுற்ற பிரிவு, ரஃபிக் பிரான்ச், மற்றது ஸ்பெஷல் டிவிஷன் இன்சார்ஜ் எல்லோரையும் விழித்து இந்த போதை ஒழிப்பும் சமூக நல்லிணக்கம் என்கிற தலைப்பை நாங்கள் உருவாக்கி இருப்பது ஒன்றை செய்ய வேண்டும் என்றால் இன்னொன்றில் ஒன்று தங்கி இருக்க வேண்டி இருக்கின்றது. ஆன காரணத்தினால் சமூக நல்லிணக்கம் என்பது சமூகத்தில் போதை பாவனையை குறைப்பதற்கு மிகவும் ஒரு பிரதான காரணியாக இருக்கின்ற காரணத்தால் அந்த தலைப்பினை வைத்து நாங்கள் இங்கே அழைத்திருக்கின்றோம். நாங்கள் இந்த கௌரவத்தை வழங்குவதற்கு இந்த பள்ளிவாசலை தெரிவு செய்தது எதற்காக என்றால், அக்கரைப்பற்றின் குடிப்பரம்பலில் அக்கரைப்பற்றின் நாகரிக வளர்ச்சியில் அக்கரைப்பற்று பெரிய பள்ளிவாசலுக்கு ஒரு பிரதான வகிபாகம் இருக்கின்ற காரணத்தால் இந்த இடத்தை நாங்கள் தேர்வு செய்தோம். இந்த இடத்தை தேர்வு செய்ததன் காரணமாகத்தான் இங்கே வருகை தந்திருக்கின்ற அதிதிகள் அவர்களுடைய பெருமதியான நேரத்தை ஒதுக்கி இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். நாங்கள் அழைத்திருக்கின்றது இதுவரையில் எமது சமூகத்தை மிகவும் ஒரு அதள பாதாளத்திற்கு தள்ளியிருந்த போதை பாவனையை அல்லது சமூக முரண்பாடை ஒழித்ததற்காக அல்ல, எதிர்காலத்தில் இன்னும் அதனை குறைத்து ஒரு ஆரோக்கியமான சமூகமாக கட்டியெழுப்பதற்காகவே அவர்களை நாங்கள் இன்று அழைத்து கௌரவப்படுத்தி இருக்கின்றோம். இந்த சமூக முரண்பாடுகளை குறைப்பதற்கு நாங்கள் முன்னிலையில் வந்திருந்தாலும் எங்களை முன்னிலைப்படுத்தி உந்து சக்தியை கொடுப்பதற்கு இயக்குவதற்கு பல்வேறு சமூக பிரதிநிதிகள் காரணியாக இருக்கின்றார்கள். அவர்களின் சிலரின் பெயரை நாங்கள் இங்கே குறிப்பிட முடியும். உதாரணமாக எமது நிர்வான் ஆஜி இருக்கின்றார். அதேபோது எமது சகோதரர் ஜலால்டீன் அவர்கள் இருக்கின்றார். அதுபோல் எமது டாக்டர் நிஹால் இருக்கின்றார். இவர்களெல்லாம் இந்த அநீதிகளை, இந்த குற்றச் செயல்களை குறைப்பதற்காக பாதுகாப்பு மற்றும் போலீஸ் பிரிவுகளோடு உடனடியாக தொடர்புகளை ஏற்படுத்தி தருவதில் அவர்கள் முக்கியமான ஒரு வகிபாகத்தை ஏற்றிருந்தார்கள். அதுபோல் இந்த போதை பாவனைகளால் சமூகத்தில் பாதிக்கப்பட்டவர்களை புனர்தாபனம் செய்வதற்காக எங்களது அமைப்பில் இருந்த டாக்டர் நௌஃபல், சட்டத்தரணி கே சமீம் மற்றும் எமது நிறுவனத்தின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் முனாசிக் போன்றோர் ஒரு பிரதானமான பாத்திரங்களை ஏற்றிருந்தார்கள். அதுபோல் இந்த விழிப்புணர்வு விடயங்களை செய்வதற்கு எமது அக்கரைப்பற்றின் இளம் தொழிலதிபர்களான பிராஸ் காசிம், நூருல் மனார், நூருல் ஹுதா மனார், பெபிள்ஸ் இன்சாப், இவர்கள் எமது வர்த்தக சங்கத்தின் தலைவர் சலாம் பிரதர் போன்றோர் பெரும் பங்காற்றினார்கள். இப்போது நாங்கள் கேட்கின்ற நேரமெல்லாம் அவர்கள் உதவி செய்கின்றார்கள். இன்னும் பிரதானமாக இன்று சமூகத்தில்
சமூக ஊடகங்கள் பிரதான வகிபாகம் ஏற்றுள்ளது. ஒரு நேர்மறையான மாற்றத்தை உருவாக்குவதற்கும் எதிர்மறையான மாற்றத்தை உருவாக்குவதற்கும் சமூக ஊடகம் மிகவும் பிரதானமானது. எமது ஊரைச் சேர்ந்த சகோதரர் குத்தூஸ் அந்த சமூக ஊடகத்தின் ஊடாக பல பணிகளை செய்து பல மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கின்றார். இந்த நிகழ்வின் ஒரு பிரதான சூத்திரதாரியாகவும் அவர் இருந்தார். நாங்கள் நல்ல விடயங்கள் எந்த தரப்பில் இருந்து வரும்போதும் நாங்கள் அதை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு அல்லாஹ் அந்த துணிவை எங்களுக்கு தந்திருக்கின்றான். அதனால் அதை செய்கின்றோம். வெளிப்படையாக நாங்கள் இயங்கி இருந்தாலும் தாங்கள் ஏற்ற அரச பணியினூடாக அந்த இலக்கினை அடைவதற்கு இப்போது இங்கே வருகை தந்திருக்கின்ற பாதுகாப்பு துறையின் பொறுப்பதிகாரிகள் மிகவும் பிரதான பங்காற்றியிருக்கின்றார்கள். நம் எல்லோருக்கும் தெரியும், கடந்த வருடம் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதத்தில் இருந்த போதைப்பொருள் பாவனையும் குற்றச் செயல்களும் இன்று புள்ளி விவரங்களின் அடிப்படையில் அது குறைந்திருக்கின்றது. இதற்கு காரணம் பேசுபவர்கள் மட்டுமல்ல, அதை சமூகத்திலிருந்து பல்வேறு அர்ப்பணங்கள் செய்திருக்கின்ற இந்த உத்தியோகத்தர்கள். போலீஸ் திணைக்களம் எனும் போது நாம் எந்நேரமும் அவர்களை நெகட்டிவாக குறை காண்கின்ற ஒரு பழக்கம் இருக்கின்றது. எவ்வளவு கௌரவமான போலீஸ் உத்தியோகத்தர்களும் அதிகாரிகளும் அதற்குள் இருக்கின்றார்கள் என்பது நாம் அவர்களை நெருங்கி பழகும் போதுதான் அது விளங்குகின்றது. இந்த அழைப்பிதழை கொடுப்பதற்காக 3 நாட்களுக்கு முன்பு நாங்கள் ஜலாலின் பிரதர் குத்தூஸ் 40ஆம் கட்டையில் இருக்கின்ற ஆர்மி கேம்புக்கு போயிருந்தோம். அங்கே அந்த அவரின் காரியாலயத்தில் உழுபடும் வரை மிகவும் ஒரு பரபரப்பாகவும் பயங்கரமாகவும் இருந்தது. அவரின் அலுவலகத்திற்குள் நுழைந்ததும் அந்த நிலைமை 100க்கு 100 மாறி அவர் மிகவும் சமூக வாஞ்சியோடு பேசிக் கொண்டிருந்தார். ஆகவே சமூகத்தில் இந்த இடைவெளிகளை குறைப்பதனூடாகவும் இந்த உறவுகளை கட்டியெழுப்புவதனூடாகவும் அவர்களை கௌரவிப்பதனூடாகவும் எதிர்காலத்தில் ஒரு சிறந்த முன்னேற்றகரமான சமூகத்தை உருவாக்க முடியும் என்பதற்காக நாங்கள் உங்களையும் அழைத்து உங்களில் இருக்கின்றவர்களையும் எமது பாதுகாப்பிற்காக பணி செய்கின்றவர்களையும் கௌரவிக்க இருக்கின்றோம். இந்த கௌரவத்தை இந்த பள்ளிவாசலில் செய்ய இருக்கின்றோம். இந்த கௌரவ நிகழ்வுக்கு எமது சிரேஷ்ட பிரஜைகள் சங்கத்திற்கு எமது ஓய்வு பெற்ற வங்கி முகாமையாளரிடம் கூறிய போது அவருடைய அமைப்பிலிருந்து பெரும்பாலான சிரேஷ்ட உத்தியோகத்தர்களை அழைத்து வந்துள்ளார். அதுபோல் எமது அக்கரைப்பற்றில் சுகாதாரம், நல்ல தேக ஆரோக்கியம் சம்பந்தமான விடயங்களை அண்மையில் கவனித்துக் கொண்டிருக்கின்ற எமது சகோதரர் ஜெயினி அவர்களும் அவருடைய அமைப்பில் இருந்து அழைத்திருக்கின்றார்கள். அதுபோல் சமூக நிறுவனங்களும் இங்கே கலந்திருக்கின்றது. எல்லோரும் கூடி இந்த கௌரவத்தை நாங்கள் வழங்க இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் ஜனாதிபதியின் கொள்கை பிரகடனத்திற்கு இணங்கவே அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திற்கும் அவருடைய தேசிய கொள்கை பிரகடனத்திற்கும் ஒரு போதையற்ற சமூகத்தை எதிர்காலத்தில் உருவாக்க வேண்டும் என்ற ஒரு இலக்கினை அவர் வைத்துக் கொண்டிருக்கின்றார். அந்த இலக்கினை அடைவதற்கு
எமது சிறு அதிர்வாகத்தான் இந்த நிகழ்வை நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோம். நேற்று எமது மாவட்ட செயலாளருடன் பேசிக் கொண்டிருக்கும் போது அவர் சொன்னார், சமூகத்தில் மத்தியில் இன்று நடைபெறுகின்ற நிகழ்வு முழு இலங்கை சமூகத்திற்கும் ஒரு முன்மாதிரியானது என்று சொன்னார். ஒரு சமூக மட்டத்தில் பாதுகாப்பு தரப்பினரை, இதனோடு தொடர்புபட்ட அரச உத்தியோகத்தர்களை, இதனோடு தொடர்புபட்ட சிவில் சமூகத்தை கௌரவிக்கின்ற நிகழ்வு இலங்கையில் பிரதானமானது என்று கூறினார். ஆகவே இந்த நிகழ்வை எங்களுக்கு, நம் எல்லோருக்கும் செய்ய கிடைத்தது ஒரு பாக்கியமாக கருதி, இந்த நிகழ்வின் தலைமை உரையை ஆற்ற அழைத்த எமது மூத்த சிரேஷ்ட அறிவிப்பாளர் பஷீர் அப்துல் கயீம் அவர்களுக்கும் நன்றி கூறி என்னுடைய தலைமை உரையையும் வரவேற்புரையையும் முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். தலைமையுரை வரவேற்புரை இரண்டையும் நிகழ்த்திய ரேஞ்ச்வியூ ஸ்ரீலங்கா நிறுவனத்தினுடைய பணிப்பாளர், பினான்சியல் டைரக்டர், அதேபோன்று இவ்வாறான நற்பணிகளை, சமூக நல்லிணக்கத்தையும் போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கைகளையும் மேம்படுத்துவதிலே தன்னை ஈடுபடுத்திக் கொடுத்திருக்கின்ற கலாநிதி தல்ஹா அவர்களுக்கு இந்த வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, இங்கே வந்திருக்கின்ற அக்கரைப்பற்று மாநகர பிரதி மேயர் கௌரவியல் உயிஸ் அவர்கள், அக்கரைப்பற்று கேமன் எம்.ஏ. ராசிக் ஆகியோரையும் அன்போடு வரவேற்று, நிகழ்வின் அடுத்த நோக்கம் சம்பந்தமாக, இன்றைய நிகழ்வின் நோக்கம் சம்பந்தமாக சிங்கள மொழி மூலமான உரை ஒன்று இடம்பெறவிருக்கிறது. அதை வழங்க நாம் அன்போடு அழைப்பது ஓய்வு நிலை எஸ்எஸ்பி அக்கரைப்பற்று சீனியர் சிட்டிசன் அசோசியேஷனுடைய வைஸ் பிரசிடென்ட் ஜனாப் எம்.ஏ. நவாஸ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். සියලු දෙනාටම සුබ සන්ධ්‍යාවක් වේවා. ආයුබෝවන්, වණකම්, අස්සලාමු අලයිකුම් වරහමතුල්ලාහි වබරකාතුහ්. අද මම පොඩි කතාවක් මෙම ආයතනයේ සම්බන්ධයෙන් පොඩි කතාවක් ආරාධිත අමුතන්ට පොඩි පැහැදිලි කිරීමක් කරන්නයි මේ යන්නේ. ඒ ආරම්භයක් වශයෙන් අතිපූජනීය සර්වාගමික නායකතුමන්ලාගෙන් අවසරයි, නියෝජ්‍ය පොලිස්පතිතුමනි, පාර්ලිමේන්තු මන්ත්‍රීතුමනි සහ මෙතන පැමිණ සිටින ජ්‍යෙෂ්ඨ පොලිස් නිලධාරීතුමන්ලාගෙන්, අනිකුත් ආරාධිත අමුත්තනි, නෝනවරුනි, මහතුරුනි, රේන්ජ් විව් ශ්‍රී ලංකා කියන ආයතනය මේ ගෙනියන වැඩසටහන මුළු රටේම අද කතාබහට ලක්වෙච්ච මත් ද්‍රව්‍ය වලින් මේ සමාජයට ඇති වෙලා තියෙන උවදුර, මේකෙන් මේ සමාජයේ විශේෂයෙන්ම තරුණ ළමයින්ට වෙලා තියෙන වෙච්ච ඉදිරියට වෙන්න තියෙන උවදුරන් මතක් කිරීමක් තමයි මේ ආයතනයේ මගින් අපි සියලු දෙනාටම අවධාරණය කරන්න හදලා තියෙන්නේ. අපි සියලුම දෙනාම දන්නවා මේ මද්ද්‍රව්‍ය නිසා මේ රටට, මේ අනාගත පරපුරට, තරුණයන්ට, තරුණියන්ට මේ රටේ වෙලා තියෙන මේ විශේෂයෙන්ම අපි
සියලු දෙනා සමහර තරුණ අය හැරෙන්න අපි සියලුම දෙනා දෙමෝපියෝ අපිට ළමයි ඉන්නවා අපිට මුණුපුරාලා ඉන්නවා අපේ ළමයින්ගේ ළමයි ඉන්නවා සමහර අය තරුණ වයසේ ළමයි ඉන්නවා පොඩි අය ඉන්නවා අපි සියලු දෙනාම මේ ළමයි එළියට ගිහිල්ලා ගෙදරට එනකන් බලන් ඉන්නේ මොන වගේ අනතුරු වලටද මොන වගේ මේ පර්ජන වලටද මොන වගේ මේ ආපදාවන්ටද මේ ළමයි මූණ දෙන්න වෙන්නේ කියන බයෙන් අපි සියලු දෙනාම ඉන්නවා. අපි දන්නවා ඉස්සරට වඩා දැන් මේ මද්ද්‍රව්‍ය කියන එක ඔගොල්ලන් ප්‍රවෘත්ති වලින් නැත්තම් සමාජ මාධ්‍යයෙන් නැත්තම් විවිධ තොරතුරු මගින් අපිට ලැබෙනවා කිලෝ 500ක් කිලෝ 1000ක් කිලෝ 2000ක් 3000ක් මේ කොයින්ද එන්නේ මේ මද්ද්‍රව්‍ය මොකද්ද වෙලා තියෙන්නේ මේම ඉස්සර අපි අහලා තියෙනවද ඉස්සර අපි බීඩියක් ගහලා තිබුණා නම් ඉස්කෝලේ යන කාලේ මුළු ගමම දන්නවා මාරුන් ගන්න අර මුල්ලකට වෙලා බීඩි බොනවා බීච් එකට වෙලා මුන් මොකද්ද මේ අර මොනවද ලේගියම්ද මොකද එකක් කියලා තියෙන්නේ ඉස්සර එනවා මේ පොඩි ලේගියම් මොකද ඒකට කියන්නේ මේ ලේගියම් නේ ඔව් ඒව ගහලා පොඩි චූන්‍යයක් ගන්න ළමයි බීච් එකට හරි මුල්ලකට හරි ගියාම ඔන්න මුළු ගමම දන්නවන්න අරුන් බීලා අන්න අර කොල්ලෝ සෙට් එක අන්න අරුන්ගේ අර අම්මා තාත්තා කියලා මේ අහවලාගේ ළමයි ඔන්න බීච් එකේ ඉන්නවා කියලා මුළු ගමම දන්නවා. අනිත් එක වැඩිමල් මේ ගමේ ඉන්න වැඩිමල් මේ අයියලා නැත්තම් තාත්තලා මාමලා බෙල්ලෙන් අල්ලලා ගහන්නේ අපිට. උඹලා මොකද මේ කරන්න හදන්නේ මොනවද උඹලා මේ මෙතන කරන්නේ මොකද්ද කියලා එහෙම අහනවා. දැන් එහෙම කවුරුවත් අහන්න නැහැ. අහන්න බයයි. එහෙම කාලයක් දැන් වෙනස් වෙලා ළමයි දැන් ඔන්ලයින් එකේ කුඩු ගෙන්නගෙන බොන තත්ත්වයක් දැන් ඇවිල්ලා තියෙනවා. කාටවත් අහුවෙන්නේ නැහැ අපේ ළමයි කොහමද මේ කුඩු ගෙන්නන්නේ ස්කෝල් ඇතුළට කොහමද එන්නේ මේක මේ වෙන තැන් වලට කොහමද මේක ගෙන්නලා බොන්නේ ඒව දන්නේ නැහැ කවුරුවත්. ඒ වගේ නූතන ක්‍රම වලින් මේ වැඩේ දැන් යන්න පටන් අරන් තියෙනවා. ඒක නිසා අපි මොනවා කතා කරත් මම පොලිස් නිලධාරියෙක් වශයෙන් රිටයර්ඩ් වෙච්ච මමත් ඔය කුඩු කියන සබ්ජෙක්ට් එක SI කාලේ IP කාලේම හැපිලා තියෙනවා හොඳටම. පසු කාලීනව අපි මේ මාතුරුත් එක්ක එකට එක්වි සමන්නායක මහත්තයා ඕන බෝම්බයක් කොළඹ තිබුණොත් අපි ඩියුටි යන්න ඉස්සෙල්ලා සමන්නායක මහත්තයා ඉන්නවා STF එකේ ටීම් එක තියාගෙන. මහත්තයාට දැන් බෝම්බ අල්ලන්න හම්බ වෙන්න ඉස්සරහට කුඩු අල්ලන්න තමයි වෙන්නේ. DIG මහත්තයාලා අපි එක බැච් එකේ අපි ලංකාවේ හැමතැනම ගිහිල්ලා මේ වගේ වැඩසටහන් කරලා මේ වගේ රාජකාරී කරලා මේ වගේ දැනුවත් කිරීම කරලා අපි රාජකාරී කරලා තියෙනවා. අවාසනාවට 65 කරපු එක මට 60 යන්න වුණා. 60යි මාස 4න් යන්න වුණා. ඒක කමන්නේ. නමුත් නියෝජ්‍ය පොලිස්පතිතුමනි අපි සියලුම දෙනා මේ ගමේ ඔය කුඩු වලට ආස කරන කුඩු විකුණලා සල්ලි හොයම්බ කරන ඔය 4-5 දෙනා හැරෙන්න මුළු ගමම මුළු සමාජයේම මේ මට කියන්න පුළුවන් මගේ ගම ගැන ඒ කුඩු විකුණන්න ඉන්න 4 දෙනා 5 දෙනා හැරෙන්න අපි සියලු දෙනාම එකසේ අපි නැගී සිටිනවා මේක කොහොම හරි නැති කරන්න. ඒකට අපිට තනියෙන් යන්න බෑ. දැන් ගියොත් කුටි කණ්ඩායි වෙන්නේ.
ඔබතුමාලාගේ තුවක්කුව ඉස්සරහට දාලා තමයි අපි පස්සෙන් එන්නේ. අපි ඕනම වැඩකට ඕනම රාජකාරියකට ඔබතුමන්ලාට සහාය වෙන්න සැදී පැහැදී සිටිනවා කියන එක මුළු ගම වෙනුවෙන් මම ඔබතුමාට සාතික වෙනවා. ඔබතුමන්ලාගේ ආශිර්වාදයක් ඔබතුමන්ලාගේ සහයෝගයක් නැතුව අපිට කවදාවත් මේක කිසි දෙයක් අපිට කරන්න බෑ. ඒක නිසා තමයි අද රටේ ප්‍රමුඛත්වයක් තියෙන්නේ රජයේ ප්‍රතිපත්තියක් තියෙන්නේ මේ මත් වදුරෙන් මේ සමාජයේ බේරණ්ඩයි අපි සියලුම දෙනා එක්ක වූ කටයුතු කරන්න තියෙන්නේ. රජයේ ප්‍රතිපත්තිය සහ අපිට රජයේ ප්‍රතිපත්තිය කෙසේ වෙතත් එක ගෙදරක ළමයෙක් කුඩු බොනවා නම් ඒකට පුරුදු වුණා නම් ඒ දෙමව්පියෝ දන්නවා ඒකේ ඊළඟට එන ඒගොල්ලන්ට මූණ දෙන්න වෙන කොච්චර දුෂ්කරකම් තියෙනවද කියන එක ඒ වගේ දෙයකට බැයි වෙච්ච ළමයෙක් ඉන්න ගෙදරක තමයි ඒක දැනෙන්නේ. ඒක නිසා අපේ ළමයා විතරක් නෙවෙයි බේර ගන්න ඕනේ. සියලුම ළමයි අපේ ළමයි ගැන හිතලා අපි මේකෙන් මේ මුළු ගමත් සමාජයත් මුළු රටත් අපි බේරගන්න අපි සියලුම දෙනා එක වූ වැඩ කරන්න ඕනේ කියන එක තමයි අපේ ප්‍රමාර්ථය, අපේ ඉල්ලීම. හා සමානව ඔබතුමන්ලාගේ රාජකාරිය අගය කරන්නයි මේ ගැන දැනුවත් කිරීමක් කරන්නයි මේ අද අපි සමාජ සමගිය ප්‍රවර්ධනය සහ මත්ද්‍රව්‍ය වැළැක්වීම කියන මෙම වැඩසටහන පටන් ගත්තේ. මම කතා කරනවා නම් ගොඩක් කතා කරන්න පුළුවන්. ඒ වුණාට අද එච්චර අවශ්‍ය නැහැ. අපි කතා කරමු දිගටම. අපි එක්කහුවී අපි මුළු සමාජයේම අද ඉන්නවා ද්‍රවිඩ දෙමළ සහෝදරයෝ ඉන්නවා. අපේ දොස්තර කවුද අපේ චිත්‍රා දොස්තරතුමිය ඉන්නවා. චිත්‍රා දොස්තරතුමිය කොච්චර ප්‍රසිද්ධද කිව්වොත් මේ තියෙන ගවර්න්මන්ට් හොස්පිටල් එක කවුරුවත් කියන්නේ මේ ගවර්න්මන්ට් හොස්පිටල් කියලා. චිත්‍රා අම්මගේ හොස්පිටල් කියලා තමයි කියන්නේ. ඒ තරම් මේ අපි මෙතන ඉන්නවා ගොඩක් මේ සමාජයේ මේ සමාජයේ සංවර්ධනය සඳහා සංසිද්ධිය සඳහා වැඩ කරන මෙතන මහත්තුරුනි තරුණයනි ළමයි සියලුම දෙනා මෙතන ඉන්නවා එකහුව වෙලා මේ අපේ මේ මුඛ්‍ය පරමාර්ථය වන මේ මත්ද්‍රව්‍ය උවදුරෙන් අපි සියලුම දෙනාම බේර ගන්න ඕනේ කියන එකම පරමාර්ථය. ඒක නිසා ඔබතුමන්ලගෙන් කාරුණිකව අපි ඉල්ලා සිටින්නේ අපිව රැකගන්න අපිව මේ උවදුරෙන් බේරලා දෙන්න අපි විතරක් නෙවෙයි මේ මුළු සමාජයේම මුළු රටම මේවා කරන්න ඕගොල්ලන්ගේ සහාය නැතුව අපිට කිසි දෙයක් කරන්න බෑ. මේ අවස්ථාව කරගන්නම් මම මේ මත්ද්‍රව්‍යත් එක්කම වගේ මේ ගමේ තියෙන චූටි ප්‍රශ්නයක් නියෝජ්‍ය පොලිස්පතිතුමනි ඔබගේ අවධානයට මේ මහතුරු කවුරුත් දන්නවා. වාහන එළවීම ඉස්කෝලේ ළමයි ලයිසන් නැති ළමයි මෝටර් සයිකල් වල 3 දෙනෙක් යන එක හෙල්මට් නැතුව යන එක හයියෙන් යන එක අපි වගේ නාකියෝ ටික මේ අම්බුනාම අපිට බැනලා අපිට ගහන්න තියෙන එක මට ඒ වගේ සිද්ධියකට මුහුණ දෙන්න වුණා. ඒස්පි මහත්තයා දන්නවා සිද්ධිය. ඒක නිසා මේ පෙරේදා ඔයස් මහත්තයා දන්නවා පෙරේදා සිද්ධියක් වුණා. තාමත් ඒ ඇක්සිඩන්ට් එකේ හැපිච්ච මහත්තයා තාම ICU එකේ බොහොම
අසාධ්‍ය තත්ත්වයේ ඉන්නවා. ඒක නිසා ඒ ගැනත් අපිට පොඩ්ඩක් උදව් කරන්න ඔබතුමන්ලා. අපි දන්නවා ඔබතුමන්ලාට රාජකාරිය බොහෝමයි. අපිට පේන්න තියෙන්නේ අපේ ප්‍රශ්නේ විතරයි. නමුත් ඔබතුමන්ලාට මමත් ඔය සීට් එකේ ඔය යුනිෆෝම් එක ඇඳපු මිනිහෙක් හැටියට මම දන්නවා මම කී දෙනෙකුට උත්තර දෙන්න ඕනද, මම කී දෙනාගේ ප්‍රශ්නේද බලන්න ඕනේ කියන එක. ඒක නිසා ඒ ගැන පොඩ්ඩක් අවධානය යොමු කරන්න කියලා. මේ අවස්ථාව මට දුන්න මේ රේන්ජ් විව් ශ්‍රී ලංකා ආයතනයේටයි ඒ ප්‍රධාන සභාපතිතුමා ඇතුළු කාර්ය මණ්ඩලයට ස්තුති කරමින් ඔබ සියලු දෙනාටම ජය වේවා කියලා ප්‍රාර්ථනා කරමින් මම නිහඬවනවා. බොහොම ස්තුතියි. உரையாற்றிய ஓய்வு நிலை எஸ்எஸ்பி சிரேஷ்ட பிரஜைகள் அமைப்பினுடைய பிரிவு தலைவர் அக்கரைப்பற்று நவாசர் அவர்களுக்கு இந்த வேளையிலே நன்றிகளை தெரிவித்து சமூக நல்லிணக்கத்தையும் போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கைகளையும் மேம்படுத்துவதிலே சிறந்த சேவையாற்றிய தனிநபர்களை அங்கீகரிக்கின்ற இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற டாக்டர் சித்ரா தேவராஜன், அதேபோன்று சிறுவர் இல்ல பணிப்பாளர் கலாய பிள்ளை ஐயா அவர்களையும் அன்போடு வரவேற்று இந்த நிகழ்வை ரேஞ்ச் வியூ ஸ்ரீலங்கா நிறுவனம் ஏற்பாடு செய்திருக்கிறது. அவருடைய பணிப்பாளர் தல்ஹா அவர்கள், அதேபோன்று யுனைடெட் யூத் கிளப்ஸ் அஃப்ரத் மற்றும் நிசாத் ஆகியோருக்கு இந்த வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து நிகழ்விலே அடுத்து உரையாற்ற நாம் அன்போடு அழைப்பது நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற அஷேக் கலாநிதி சித்திக் அல் ஹாஃபில் அவர்களை அன்போடு முறை கிடைக்கின்றோம். بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين. இந்த நிகழ்வுக்கு சமூகம் தந்திருக்கின்ற அனைத்து கௌரவ அதிதிகளையும் கௌரவமாக விழித்து, அதே போன்று இங்கே வருகை தந்திருக்கின்ற ஏனைய பிரமுகர்கள், மத தலைவர்கள், உலமாக்கள் எல்லோருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மாலை நேர வந்தனங்கள். இந்த நிகழ்வில் போதைப் பொருள் பாவனைக்கும் சமூக நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புவதற்கும் இடையில் தொடர்பு படுகின்ற ஒரு கருத்தாடல் சம்பந்தமாக பேசும்படி ரேஞ்ச் வியூ ஸ்ரீலங்கா அமைப்பின் பணிப்பாளர் என்னிடம் வேண்டிக் கொண்டார். உண்மையில் இந்த உலகு நிதானம் இழந்து மிக மோசமான வக்கிர மனநிலையோடு தள்ளாடுவதற்கு பிரதானமான காரணமாக இருப்பது போதை என்பதனை 1400 ஆண்டுகளுக்கு முன்பு இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. உலகு சமநிலை இழந்து மனித உள்ளங்களுக்குள் குரோதமும் விரோதமும் வெளிப்பட்டு ஒருவரை ஒருவர் வெட்டி வீழ்த்துகின்ற நிலைக்கு போதை பாவனை உங்களை கொண்டு செல்லும் என்பதுதான் இஸ்லாம் அல் குர்ஆன் பகிரங்கமாக சொல்லுகின்ற விடை. அதனை நான் கட்டாயம் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும். அல்லாஹ் சொல்லுகின்ற சூரத்துல் மாயிதாவுடைய வசனங்கள், யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு என்று வருகின்ற அந்த வசனத்தில் போதை, மது, மேலும் சூதாட்டம் இவைகள் உங்க ஷைத்தானின் செயற்பாடுகள் என்று சொல்லிவிட்டு அடுத்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னமா யுரீது ஷைத்தானு ஐயூகிஅ பைனகுமுல் அதாவத வல் பக்தாஅ ஃபில் ஹம்தி வல் மைசிர். இந்த போதை பாவனையின் மூலம் ஷைத்தான் உங்களுக்கு மத்தியில் குரோதத்தையும் விரோதத்தையும் தோற்றுவிக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே சகோதரர்களே, எங்களுக்கு மத்தியிலே இன முறுகல்களை ஏற்படுத்தி குரோதங்களை விதைத்து
இந்த உலகத்தில் தாங்கள் விரும்புகின்றவற்றை சாதித்துக் கொள்ள நினைக்கின்ற சக்திகள் விதைக்கின்ற விதைதான் போதை. இதை சிலர் வியாபாரமாக, ஒரு சிலர் அரசியலாக, ஒரு சிலர் தான் நினைத்துக் கொண்டிருக்கின்ற தான் விரும்புகின்ற சில நலன்களை அடைந்து கொள்வதற்காக இதனை பயன்படுத்துகிறார்கள். போதையின் மூலம் எங்களது வாலிபர்களை பேதைகளாக்கி இந்த உலகையே போதையில் தள்ளாட வைக்க வேண்டும் என்கின்ற சில முதலாளித்துவ சிந்தனைக்கு நாம் இரையாகிக் கொண்டிருக்கின்றோம் என்பதனை புரிந்து உணர்ந்து இந்த போதையை ஒழிக்கின்ற பொழுது ஒரு சிறந்த சமூக உருவாக்கம், நல்ல எழுச்சி உள்ள, நல்ல மனங்கொண்ட ஓர் சமூக சூழல் உருவாகும் என்பதனை சொல்லி சந்தர்ப்பத்தை தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உரையாற்றிய அஷேக் கலாநிதி சித்திக் அல் ஹாஃபில் அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். நிகழ்வின் அதிதிகளில் ஒருவர் அக்கரைப்பற்று மாநகர முதல்வர், முன்னாள் அமைச்சர், தேசிய காங்கிரசின் தேசிய தலைமை கௌரவ் அல்ஹாஜி அல் மத்தாபுல்லா அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். விழா ஏற்பாட்டு குழுவின் சார்பில் அன்போடு வரவேற்று சமூக நல்லிணக்கத்தையும் போதை ஒழிப்பினையும் மேற்கொண்டிருக்கின்ற ரேஞ்ச் ஸ்ரீலங்கா நிறுவனம், அதற்காக பாடுபட்டவர்களை கௌரவிக்கின்ற ஒரு விழா நிகழ்வு இந்த மேடையிலே இடம்பெறுகிறது. இதை உலகமெல்லாம் எடுத்துச் செல்கின்ற உடவியாளர் வசந்த, பிரை டிவி, TM நியூஸ், அதேபோன்று குத்தூஸ், பிரபல உடவியலாளர் பஹருடீன், அப்துல் காதர் ஆகியோருக்கு நன்றிகளை தெரிவித்து